ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய துரோகிக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது அம்மா. உன்னுடைய துரோகி உனக்கு எப்பொழுதுமே பார்த்து கொண்டே இருந்தால் நிறைய தேவையில்லாத விஷயத்தை தொந்தரவுகளை கொடுத்து கொண்டேதான் இருந்தான். ஆனால் நீயும் ஒவ்வொரு முறையும் இது சரி சரி, இதை விட அடுத்து பார்த்துக்கலாம் என்று விட்டு கொடுத்து கொண்டே இருந்தேன். ஆனால் இனிமேல் சரிப்பட்டு வராது என்று உன்னை போல நான் விட்டு கொடுக்கும் ஆள் கிடையாது. ஒரு முறை 2 முறை விட்டு கொடுப்பேன். ஆனால் 3வது முறை எனக்கு கோபம் வந்துவிட்டது என்றால் நான் என்ன செய்வேன்? பதிலடி கொடுப்பேன். அதுதான் இப்பொழுது உன் துரோகியின் வாழ்க்கையை நடக்கப் போகிறது. என்னை நம்பி நான் சொன்னேன் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக என்னுடைய பாதத்தை தொட்ட, என்னுடைய அளவுக்கு மீறிய நம்பிக்கை வைத்திருக்கும் என்னுடைய பிள்ளை என் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறது? நீயே சொல். என் மீது நீ கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்திருக்கிறாய். அப்படி இருக்கும் என்னுடைய பிள்ளைக்கு நான் எப்படி இருக்க வேண்டும்? மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை என்னுடைய பிள்ளைக்கு நான் செய்ய வேண்டும். செய்தால்தான் நான் இருக்கிறேன் என்ற என்னுடைய பிள்ளை எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் நான் துரோகியை எப்பொழுதுமே வளர விட்டு கொண்டே இருந்தால் என்ன நியாயம்? அதுதான் நான் என்னுடைய பிள்ளைக்காகவே ஓடோடி வந்துவிட்டேன். இதற்கு மேல் துரோகியை வளரவிடக்கூடாது. அழிக்கும் நேரம் வந்துவிட்டது, முடிவு கட்டும் நேரம் வந்துவிட்டது என்று உன்னுடைய வாழ்க்கையை முடிவு கட்ட வேண்டும் என்று நினைத்தவனுடைய வாழ்க்கையை முடிவு கட்டும் நேரம் வந்துவிட்டது. பல நாள் சோகத்திலேயே வாழ்ந்து பாதி வயதை கழித்து விட்டாய். பல வயதை நீ சிறு வயதிலிருந்தே சரிதான். ஒரு விளையாட போனால் அங்கு ஒரு சிலரின் பிரச்சனை, படிக்க போகும் பொழுது அங்கு சிலரின் பிரச்சனை, படிக்க போகும் பொழுது நண்பர்களின் துரோகம். இப்படியே வாழ்க்கையில் நீ ஒரு உண்மையான நண்பர்களையும் உனக்கு கிடைத்தது கிடையாது. உண்மையாக நீ இருந்தாலும் மற்றவர்கள் எப்பொழுதும் நீ உண்மையாக இல்லை என்று தான் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது நீ உண்மையாகத்தான் இருக்கிறாய். ஆனால் உன்னை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை பத்தியா தங்கமே? ஆனால் இருப்பது இருக்கட்டும். நீ தெய்வத்திற்கு உண்மையாக இருக்கிறாய், தெய்வம் உனக்கு உண்மையாக இருக்கிறது. நாம் இருவரும் நல்ல நண்பர்களாகவும் நல்ல உறவுகளாகவும் இருப்போம். முதலில் ஒன்று தெரியுமா? அப்பா அம்மா தான் முதலில் நண்பன். அவர்களை முதலில் நண்பனாக பார்த்தால்தான் மற்றவர்களை பார்க்க முடியும். முதலில் அம்மா அப்பாவை நண்பர்களாக பாருங்கள். புரிகிறதா? எதாக இருந்தாலும் அவர்களிடம் போய் சொல்லி இதற்கு என்ன தீர்வு, அதற்கு என்ன தீர்வு என்று போய் பேசுங்கள். அதற்கு நிச்சயமாக வெளியில் நண்பர்கள் உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா வெளியில் இருக்கும் நண்பர்கள் கூட உங்களுக்கு துரோகம் செய்யலாம். உங்களுக்கு நீ கெட்டு போக வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் உனக்கு துரோகமே செய்யாத ஒரு உறவு என்றால் அது அம்மாவும் அப்பாவும். அடுத்தது தெய்வம். நீ எவ்வளவுதான் கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த கடைசி நிமிடத்தில் வந்து உன்னை காப்பாற்றும் அந்த தெய்வம். நீ தெய்வத்திற்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தெய்வமும் உனக்கு உண்மையாகத்தான் இருக்கும். இத்தனை ஆண்டுகள் நீ தெய்வத்திற்கு உண்மையாக இருந்தாய். தெய்வம் உன் கூட இருக்க போகிறது, இருக்கிறது, இனிமேலும் இருக்கும். உன்னுடைய துரோகியின் ஆட்டத்தை முடிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய துரோகியின் ஆட்டமானது முடிந்து விட்டது என்றே வைத்துக்கொள். பல பேருக்கு நீ ஆறுதலான சில விஷயத்தை சொல்வாய், பரவாயில்ல பார்த்துக்கலாம் என்று. ஆனால் உனக்கு ஒரு விஷயம் வரும்போது யாரும் வரமாட்டார்கள். ஏன் தெரியுமா? ஐயோ, ஏதாவது பிரச்சனையை இழுத்துட்டு வந்து விட்டு விடுவாளோ என்று. அதுதான். புரிகிறதா? எல்லாருடைய எண்ணமும் இப்படித்தான். நீ நல்லவனாக இருக்கிறாய் என்பதற்காக மற்றவர்களிடம் நல்லவனாக இருக்கணும் என்ற அவசியம் கிடையாது. மற்றவர்கள் உன்னை பார்த்து பயப்படுகிறார்கள். தங்கமே, நல்லவர்களுக்கு மனிதர்கள் துணை இருக்க மாட்டார்கள், ஆனால் தெய்வங்கள் துணை இருப்பார்கள். நீ யாருக்கும் துரோகம் செய்யவில்லை. உனக்கு துரோகம் செய்தார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நீ விடு, பார்த்து கொள்ளலாமே எதுவாக இருந்தாலும். ஏனென்றால் உன்னை காக்கும் தெய்வம் நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை? உன்னுடைய துரோகி யார் என்பது நன்றாகவே தெரியும். அவனுக்கு அழிவு காலம் வந்து விட்டது. நீ என்ன செய்ய முடியும்? தங்கமே, இதை நீ சந்தோஷமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம், இதை நீ கஷ்டமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவனவனுடைய கர்மவினை அவனவன் அனுபவிக்கிறான், அவ்வளவுதான். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல பிள்ளை. யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு தீங்கையும் செய்யாமல் வாழும் ஒரு நல்ல பிள்ளை. இந்த நல்ல பிள்ளைக்கு நிச்சயமாக நான் ஒரு நல்லது செய்ய வேண்டும் அல்லவா? அதனால்தான் நான் இந்த நேரத்தில் ஓடோடி வந்தேன்.
மனதை எப்பொழுதும் சலனமாகவே வைத்திருக்காதே, அது நல்லது கிடையாது. மனதை அமைதியாக வைத்துக்கொள். 1000 பேர் வந்து உனக்கு அறிவுரைகளை சொன்னாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்தது, உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடுவது எல்லாமே உனக்கு கிடைக்கும். நல்லதொரு மாற்றமும் மிகப்பெரிய ஒரு அற்புதமும் நடக்கும். இனிமேலாவது வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று நீ நம்பலாம். நீ நம்பும் பொழுதுதான் எனக்கு மிக மிக அற்புதமாக ஒன்று பிடிக்கும். என்னுடைய பிள்ளை என்னை நம்புகிறது, என்னுடைய பிள்ளை நிச்சயமாக என்னை நம்புகிறது. கட்டாயம் என்னுடைய பிள்ளைக்கு நான் எல்லாமே செய்துவிட வேண்டிய கவலைகள் முடிந்து சந்தோஷமானது பிறக்கட்டும். அதிகமாக எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. எல்லா விஷயத்திலும் அற்புதமான ஒரு விஷயம் நடக்க இருக்கிறது. அது கூடிய சீக்கிரமாக அது என்னென்ன என்பது உனக்கு புரிய வரும். இப்பொழுது நான் சொல்லும் விஷயங்கள் உனக்கு தேவை இல்லாமல் இதெல்லாம் சாய் செய்வாரா என்று தோன்றும். ஆனால் கட்டாயமாக நான் இந்த பதிவில் சொல்வது உனக்கு கட்டாயமாக உன் வாழ்வில் நடக்கும். முக்கியத்துவமாக நீ என்னென்ன விஷயத்தை தேடுகிறாயோ அது எல்லாமே கண்டிப்பாக உன்னிடம் வந்து சேரும். யாரை பற்றியும் கவலைப்படாதே. எந்த ஒரு விஷயமும் நடக்கவில்லை என்று மன வருத்தப்படாதே. உனக்கான வழியை காட்டுவேன். உன்னுடைய துரோகிகள் நிச்சயமாக அழியும் வழியை காட்டுவேன். இந்த சாய்க்கு உன்னை மிகவும் பிடிக்கும். உன்னுடைய மாற்றங்கள், அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு கிடைக்கும் அற்புதத்தை மட்டும் வேடிக்கை பார். யோகமானது உனக்கு வந்திட, உன் துரோகிகள் ஆனவர்கள் விலகிட நிச்சயமாக இந்த சாய் உனக்கு துணை இருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம், புரிகிறதா? கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயத்தையும் மாற்றி உனக்கு பிடித்தது போல வாழ்க்கையை நான் தருகிறேன். முதலில் உனக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டு இருக்கும் துரோகியை அழிக்கிறேன். அதற்கு பிறகு நான் எல்லா விதமான விஷயங்களையும் செய்கிறேன். காலப்போக்கில் நீ செய்யும் தொழில் முன்னேற்ற பாதைக்கு வரும். காலப்போக்கில் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்து ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கைக்கு வரும். உன்னுடைய கஷ்டங்களானது காலப்போக்கில் முடிந்துவிடும். சந்தோஷம் உனக்கு துவங்கும். உன் தொழில் உனக்கு நன்றாக இருந்தாலே உனக்கு சந்தோஷம்தானே? சந்தோஷம் கிடைக்கும். உன்னுடைய ஆசைப்பட்ட உறவு உனக்கு கிடைக்கும். எல்லா விதமான அற்புதமும் இனி வரும் காலம் உனக்கு நடக்கும். நல்லதே நடக்கட்டும். எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூட இருந்து ஆசீர்வாதம் செய்து வாழ வைப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.